ஜப்பான் நாட்டு தயாரிப்பை சேர்ந்து ஹோண்டா அக்கோர்ட் அப்படின்ற வேன். கல்யாண வீட்டுக்கு போனால் நம்ம காரை தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை தானே. ஒரு உடுப்பு வாங்கன்னு என்ன செய்வோம், நல்லா ஸ்டைலாக இருக்கணும்னு. ஒரு டாட்டா நானோ, ஒரு மாருதி சுசுகி, ஒரு செரி கியூ, ஒரு நிசான் சனி கார் வந்திருக்கு. FB14, FB15, இது N16 அப்படின்ற ஒரு மாடல் நிசான் ஜப்பான் நாட்டு தயாரிப்பு, ஜப்பான் நாட்டு கார். எப்பயுமே இதுக்கு எல்லாம் ஒரு ஸ்டேபிள் மார்க்கெட் இருக்குன்றது. அது பாடியெல்லாம் வந்து பர்ஃபெக்டாகவே நல்லாவே இருக்குங்க. நாம் வந்து நமக்கு இதெல்லாம் வந்து நல்லா இருந்தால் நல்லா இருக்கணும், இல்லாட்டி பத்தாடணும். இது வந்து அதனால் CR41, 42, அதுக்கு ஒரு CR51. நிறைய பேர் வந்து நம்மளோட ஒரு லொரி ஒன்றுக்கு அதுக்கு முழு விலையும் 17,50,000. லைட் பேஜ் அண்ட் பிளாக்காக கொடுத்துருக்குறாங்க. இப்படியுமே N16ன்றது வந்து முன்னுக்கு என்ன அளவோ அதே மாதிரிக்கு பின்னுக்கு வந்து இப்போ எங்கள்கிட்ட பொதுவாக இருக்கிற கார்களுக்கு நாங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி தருவோம். இந்த விலை வந்து 15 லட்ச ரூபா. மருட்டி ஐட்டம் இருக்குன்னு ஒரு தனி மார்க்கெட், தனி பிரியர்கள் இருக்கின்றீர்கள். நல்ல உயரமான ஒரு 16 லட்சத்துக்கு ஒரு ஆட்டோ எடுக்க முடியாமல் இன்றைக்கி வந்து ஏசியும் வேலை செய்யக்கூடிய டாட்டா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இறைவன் கையில் இருக்குது, நம்ம கையில் இல்லை. இறங்கின கைக்கு சீட்டை வந்து அப்படியே கையோடு கழட்டிக்கிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிக்க இந்த வேன் எடுங்க. ஏன்னா வந்து சின்ன பிள்ளைங்க வருவீங்க, சீட்டை போட்டு ரொம்ப துன்பப்பட தேவை. ஒரு குடும்பத்துக்கு கம்பேக்டாக போகக்கூடிய கார். இலங்கையின் ரூபா நாணயம் வந்து வீழ்ச்சி அடைகிறதுக்காக வந்து திடீர்னு அரசாங்கம் எடுத்த முடிவு. அதுக்கு கைக்கு 14 லட்ச ரூபா இருந்தால் கொண்டு போகலாம். வணக்கம், நான் ஜாழ்ப்பாணம் பாலா. நாங்கள் இப்போ நினைக்கமாண்டா ஜாழ்ப்பாணத்தில் இருபாளைய சந்தியில் அமைந்துள்ள SS கார் சேல். இங்கே வார பாவித்த வாகனங்களோட புதிய அப்டேட்டை நான் உங்களுக்கு தந்து கொண்டு வரேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இங்கே ஒரு டாட்டா நானோ, ஒரு மாருதி சுசுகி, ஒரு செரி கியூ, ஒரு நிசான் சனி கார் வந்திருக்கு. அதே போல் 2 பேனும் வந்திருக்கு. ஒவ்வொன்றும் என்ன விலை, எவ்வளோ லீசிங் தரணும், எல்லாம் வந்து சொல்லலாம். வாங்கோ வீடுக்குள்ளே போகலாம். வணக்கம் ராயண்ணா, எப்படிங்க? ஆமாம் பாலா அவர்களே, நீண்ட நாளைக்கு முதல்ல எவ்வளோ மிஸ்டர் பாலா, எப்படி நல்லா இருக்கு? நீங்கள் எப்படி? எப்பயுமே பாலா வந்து கூப்பிடுறது வழக்கம். நான் இப்போ 3-4 வருஷமாக வீடியோ செய்து கொண்டிருக்கிறோம். பார்வையாளர்களே, இன்று வந்து ஒரு கண்ணளவாக வந்து ஒரு நிசான் சனி கார் ஒன்று வந்திருக்கிறது. JS 7343, கைக்கு 14 லட்ச ரூபா இருந்தால் கொண்டு போகலாம். இது வந்து முழு விலையுமே வந்து விற்கின்ற விலை வந்து 78,50,000 ரூபா. CR51 அப்படின்ற ஒரு மாடல் வாங்க. அதே மாதிரி இது முழு விலையுமே KO 8417 டாட்டா நேனோ 16,20,000 ரூபா. செரி கியூ KE 2748. அதே மாதிரி ஏற்கனவே இருந்த கார்கள் அது பார்ப்போம். ஏன்னா புதிய பார்வையாளர் இருப்பீங்க. மறுபடி பழைய விலையை தாங்க 23 லட்ச ரூபா KA. அதே மாதிரி புதிய வரவாக வந்திருக்கின்றது ஹோண்டா ஜப்பான் நாட்டு தயாரிப்பான ஹோண்டா பவர் ஸ்டீரிங் உள்ள 7 பேர் போகக்கூடிய வேன். இதன் முழு விலையும் 26,50,000 ரூபாய்க்கு உங்களுக்கு தரலாம். நிசான் மார்ச் கார் ஒன்று இருக்கின்றது. இதுக்கு வந்து 15,50,000 ரூபா இதன் விலை. அதே மாதிரி ஒரு RD டிராக்டர் இருக்கின்றது. முழு விலையுமே 17,50,000 ரூபா. அதே மாதிரிக்கு 3 எழுத்து ஒரு 410 லொரி ஒன்று இருக்கின்றது. அதன் விலை 18,50,000 ரூபா. அதே மாதிரி ஒரு மிஸ்ஸிபிசி கார் ஒன்று இருக்குது. முழு விலையும் 12 லட்சத்துக்கு தரலாம். அதே மாதிரி ஒரு KE 55 டொயோட்டா கொரலா கார் ஒன்று இருக்கின்றது. முழு விலையும் 13,50,000 ரூபா. மண்ணுகளை அள்ளி கொட்டக்கூடிய ஒரு பெக்கோ இயந்திரம் ஒன்று இருக்கின்றது. அதன் முழு விலையும் 16,50,000 ரூபா. ஒரு முச்சக்கர வண்டி ஒன்று இருக்கின்றது, முச்சக்கர ஆட்டோ அப்படின்றது. அதன் விலை 4,50,000 ரூபாய்க்கு தரலாம் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாமே இங்கே உள்ள வாகனங்களை உங்களுக்கு காட்டிப்பேன். இந்த முறை புதுசாக வந்த அப்டேட்டை மட்டும் நாங்கள் இப்போ தனித்தனியாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இறக்குமதி வரி வந்து போன இல்லாமல் 50% அதிகரிச்சிருக்கு. அப்போ புது வாகனங்களோட விலை வந்து நல்லா ஏறப்போகுதுண்ணே. அப்படி இல்லை பாலா, நமக்கு வந்து புரிந்துணர்வு வேண்டும். என்னென்னா வந்து இன்றைய நாளில் வந்து என்னுடைய பார்வையாளர்களே, மணி டிவல்யூஷன் அப்படின்னா வந்து பணவீக்கம் நம்மளை வந்து கொஞ்சம் வந்து எங்களுடைய இலங்கையின் ரூபா நாணயம் வந்து வீழ்ச்சி அடைகிறதுக்காக வந்து திடீர்னு அரசாங்கம் எடுத்த முடிவு. அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லுவாங்கள்ல வந்து என்னது, ஒரு அரசாங்கம் எடுக்கின்ற முடிவே தான் அது வந்து நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் எங்களை போல் ஒரு வியாபாரி என்ன நடக்கும் அப்படின்னா வந்து சாதாரணமாக இது நார்மல் கார்கள் இருக்கின்றது. இப்போ
இப்போ டாட்டா நானோவாக இருக்கலாம். இப்போ இங்கே ஏன் வந்து இப்போ கூடுதலாக வந்து சின்ன விலைக்கு வாகனம் வாங்குறோன்னா வந்து சின்ன ஒரு தழும்பல் நிலையை ஏற்படலாம். ஏன்னா இங்கே வந்து எங்கெல்லாம் டெக்ஸை கூட்டினாங்களோ அதே மாதிரிக்கு இதனுடைய வேல்யூவேஷனை குறைச்சிட்டாங்க. ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு குறைக்க சொல்லிட்டாங்க. ஒரு பக்கெட்டு டெக்ஸை கூட்டி இருந்துட்டு அங்கிட்ட வேல்யூவேஷனை கூட்டியிருந்தால் வந்து ஏதோ ஒரு பக்கெட்டில் வந்து காசு போகும் அப்படின்றனால என்ன செஞ்சாங்க, வேல்யூவேஷன், அதாவது ஃபைனான்ஸ் கம்பெனியில் போயிட்டு நாங்கள் வளமையாக இருக்கிறது 70% மற்றது வந்து 60% இருந்த அந்த டெக்ஸ், அதாவது வந்து வேல்யூவேஷன் என்ன செஞ்சாங்க 40% இருக்குனாங்க பிராண்ட் நியூ காருக்கும், மற்றதுக்கு 60% ஆக்கின கைக்கு. நம்மள்ட்ட 40% இருக்க வேண்டும் பாவித்த வாகனத்துக்கு. விளைச்சா ஒழுங்காக புரிஞ்சுக்காங்க என்னுடைய பார்வையாளரே. இப்போ நாங்கள் ஒரு 1,00,000 வண்டி ஒன்று எடுக்க போகிறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து முன்னே வந்து அதில் வந்து 70% வந்து நீங்கள் மாதம் கட்டிக்கிட்டு போகலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் சித்தாங்க. இப்போ எப்படி இல்லை, 60% தான் தருவாங்க பாவித்த வாகனத்துக்கு. இல்லை நாங்கள் புது பிராண்ட் நியூ வாகனம் எடுக்க போகிறோம் அப்படின்னா பார்வையாளர்களே கொடுக்குறதே 40%, 60% நம்ம பைசா போட்டு கொடுக்கணும். 60% உங்களுடைய முழு காசையும் போட்டு 40% தான் கடனில் நிற்கும். இதெல்லாம் அந்த அளவுக்கு ஆராய்ந்து பார்ப்பதற்கு நாங்கள்லாம் பெரிய படிப்புள்ள பாலா, அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்னை பற்றி. நாங்கள்லாம் வந்து சாதாரண ஒரு படித்தவர்கள். ஸோ என்ன நடக்குதோ எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே போகணும். ஆனால் இந்த காலம் வந்து வாகனம் வாங்குவதற்கு உச்சிதமான காலமாக அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து வாகனங்கள் விலைகளில் தழும்பல் நிலை ஏற்படலாம், இறக்கம் ஏற்படலாம். வாங்க அதே மாதிரி நம்மள்ட்ட இருக்க வண்டி என்னன்னு பார்ப்போம். ஸோ என்னுடைய என்ன பாலா கேட்டிங்க, வாகனம் வந்து என்ன நடக்க போகுது? புது வாகனங்கள் வந்து விலை கூட போதும். வேறு என்ன நடக்கும்? நீ இருக்கிற வாங்கலாம் இம்போர்ட் இல்லாட்டி நீங்கள் என்ன செய்வீங்க, கடையில் அரிசி பருப்பு வச்சுருக்கீங்க, திருப்பி இம்போர்ட் இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்கும்? குடும்பம் குறையுமா? கூடும். அதனால் எல்லாம் இறைவன் கையில் இருக்குது, நம்ம கையில் இல்லை. அதனால் பாவித்த வாகனங்களும் கொஞ்சம் விலை பெருசாக வரும். இப்படித்தாங்க விலையை கூட சொல்லிக்கிட்டு யாருங்க போய் எடுக்க போகிறா? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்களே 100 ஒரு வீட்டில் போய் பார்த்துட்டு 100 வாகனம் பார்த்து ஒரு வாகனம் செலக்ட் பண்ணிட்டு வரோம் நாம் சின்ன விலைக்கு. ஸோ அதனால் அப்படி இல்லைங்க, எல்லா வியாபாரியுமே நெகிழ்வுத்தன்மையாக நடந்துக்கொள்வாங்க. ஏன்னா வந்து அவங்களுடைய வாகனம் விற்றா தாங்க அடுத்த ரேஞ்சுக்கு போகலாம். சாம்பியன் கோல்ட் கலரில் KO 8417 இருக்க முடிய டாட்டா நானோ. இந்த நானோவை பற்றி நாங்கள் நிறைய வீடியோ போட்டுக்கோம். ஏன்னா ஸோ இது என்ன இதனால போடுறது ஒரே என்ன அரட்டமாவே அறுத்து கொண்டு இருக்கின்றீர்களா பாலாவும் காசு கேட்பீங்க. இல்லைங்க, நம்ம வந்து புது பார்வையாளர் இருப்பாங்க. ஸோ இதை சொல்கிறேன்னா 2% நல்லா உயரமான ஒரு 16 லட்சத்துக்கு ஒரு ஆட்டோ எடுக்க முடியாமல் இன்றைக்கி வந்து ஏசியும் வேலை செய்யக்கூடிய டாட்டா ஸ்பேர் பார்ட்ஸ் உள்ள டாட்டா கார் மீண்டும் ஒரு கார் சொல்கிறேன் 16 லட்சத்துக்கு உங்களுக்கு தரலாம். இதுதான் விலை. அதாவது நாங்கள் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், இந்தியாவில் ரத்தன் டாட்டா வந்து ஒவ்வொரு வீட்டிலையுமே கார் இருக்கணுமென்ற அடிப்படையில் செலவு குறைவாக தயாரிக்கப்பட்ட கார். ஆனால் இலங்கையில் வந்து இந்த பெருமதி கூட தான் நிற்கிறேன் அப்படின்றதுக்கு இல்லைங்க. ஏன்னா வந்து நம்ம நாடெல்லாம் வந்து அபிவிருத்தி அடைந்து கொண்டு வரும் நாடுன்றது ஒரு கொஸ்டின் மார்க்கில் இருக்குது பாலா. அப்படி இல்லை பாலா, நான் தெரியல, நீங்கள் சொல்ல சரியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி சின்ன வேலைக்கு ஒரு ஏசியோடு 4 பேர் போகக்கூடிய காரணம் இதுதான் 16 லட்ச ரூபா. அதுவும் நல்லா மீண்டும் சொல்லுகின்றேன் என்னுடைய பார்வையாளர்களே, இந்த ஒரு பழைய கார் இருக்கும்போது 10 தரக்காக யோசிங்க. ஒரே தரவாக நம்ம சொல்கிறோம் அழகாக இருக்குது, கார் அழகாக இருக்குது, படத்துக்கு அழகாக இருக்குது, இதெல்லாம் உண்மை இல்லை. உண்மை எது, நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு மெக்கானிக் பாஸை கூட்டு வந்து 10 சேலில் போய் பார்த்துட்டு விலை குறைவாக இருந்தால் வந்து எடுங்க. ஏன்னா பழைய கார்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இப்போ எங்கள்கிட்ட பொதுவாக இருக்க கார்களுக்கு நாங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி தருவோம். அதாவது எங்கே இல்லாட்டி கூட நம்ம ஆர்டர் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு எதாவது உடஞ்சிருச்சுன்னா அண்ணன் இந்த ஸ்பேர் பார்ட்ஸுக்கு காசு அனுப்புகிறோம் போடுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அங்கே வீட்டுக்கே வந்து டோர் டு டோர் சர்வீஸ் செய்யலாங்க. இது அல்ல அதற்கான சொல்யூஷன். ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கின்ற கார்களை வாங்கினீங்கன்னா எல்லாத்துக்கும் சந்தோஷம். ஆமாங்க, ஒரு பொடி கிட் அடித்த வந்து செரி கியூ அப்படின்ற கார் ஒன்று இருக்கின்றது. செரி கியூ சைனாவுடைய தயாரிப்பு. ஆமாம், பாருங்கள் உள் இன்டீரியர் பாருங்கள் அப்படி காண்டு. அதே மாதிரி பொடி கிட்ஸ் எல்லாம் அடித்து தான் இருக்குது. ஒரிஜினல் பொடி கிட் அடித்து வந்திருக்குது இந்த கார் வந்து. மற்றபடி கலர் கூட வந்து ஒரு அழகான ஜெட் பிளாக் அப்படின்ற கலருங்க. பிளாக் கலர் கருப்புலேயே வந்து கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் மாதிரிக்கு இந்த கலர் வந்து ஒரு இந்த கருப்பில் நிறைய நிறங்கள் இருக்குன்றது. கருப்புனா இந்த காகத்தின் நிறப்பு அப்படின்னுவோம். அதே மாதிரி இதுக்கு வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ஜெட் பிளாக் அப்படின்றாங்க. எனக்கு தெரிந்த மொழியில் ஜெட் பிளாக் அப்படின்றது அழகான கலர். அதே மாதிரி இந்த 4 டயருமே புதிய டயர்களே, புதுசுங்க, டயர் புதுசு. ஒரு குடும்பத்துக்கு கம்பேக்டாக போகக்கூடிய கார் அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் நிப்பாட்டி கொஞ்சம் பாருங்கள் பார்வையாளர். ஸ்பைலர் இருக்குது, சின்ன காரில் போயிட்டு பார்க்கிங்கில் நிறைய இருக்கும், கொஞ்சம் ஸ்டைலில் ஒரு போஸ்டர்லாம் கொடுக்குறதுக்கு ஒரு அருமையான கார் வாங்க. அதே மாதிரி மருட்டி 800 இருக்குது. எப்பயுமே வந்து இந்த மருட்டி 800க்குன்னு ஒரு தனி மார்க்கெட்
நிறைய பிரியர்கள் இருக்கின்றீர்கள். யாராவது Maruti 800 வேணும் அப்படின்னீங்கன்னா KA 3094 ஒரிஜினல் பாடி, ப்ளூ கலரில் இருக்குது. ஆமாங்க, ஒரு நீல வர்ண கலரில் ரொம்பவும் அட்டகாசமாக இருக்கின்ற ஒரு காரு. நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து பார்க்குறது தான் புத்தி. அதே மாதிரி வாங்க, விலை சொல்லுங்க, ஞாபகப்படுத்திடும். மீண்டும் ஒருக்கா இது முழு விலை 23 லட்சம், அன்னளவாக வந்து 13 லட்சம் ரூபா வரைக்கும் லீஸ் எடுக்கலாம் என்னுடைய பார்வையாளர்களே. அடுத்து வாங்க, இந்த வேன் உண்மையிலே வந்து இன்றைக்கி ஒரு 26,50,000 ரூபாய்க்கு ஒரு வேணும்னு அது வந்து ஒட்டோ கியராக இருக்கணும், 7 பேர் போகணும், இறங்கின கைக்கு சீட்டை வந்து அப்படியே கையோடு கழட்டிக்கிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிக்க இந்த வேன் எடுங்க. ஏன்னா வந்து சின்ன பிள்ளைங்க வருவீங்க, சீட்டை போட்டு ரொம்ப துன்பப்பட தேவையில்ல. வந்து ஏறிட்டிங்களா உட்காருன்னு சொல்லிட்டு கடைசியாக அப்படி உட்காந்து 7 பேர் அழகாக போகக்கூடிய இந்த வேன் இருக்கின்றது. இது விலை வந்து 26,50,000 ரூபா. ஜப்பான் நாட்டு தயாரிப்பை சேர்ந்து ஹோண்டா அக்கௌண்ட் அப்படின்ற வேன். பாலா அவர்களே, என்னுடைய பார்வையாளர்களே, ஸோ இதை பார்த்துட்டிங்க. இந்த ஆப்ஷன் ஓட்டோட ஒரு ஆயிரம் மாதிரி அப்படி ஒன்றுமே இருக்குது. ஒரு நார்மலுங்க என்ன பியூட்டினா வந்து ஒரு ஒட்டோகியர் சின்ன காரில் வந்து ஒட்டோகியர்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க. லேடிஸ் ஓடக்கூடிய, பெண்கள் ஓடக்கூடிய, சின்ன வாகனமாக இருக்கணும், ஒட்டோகியராக இருக்கணும். ஒரு வேன் இருந்துச்சுன்னா ஈஸி. முழு நீட்டும் இவ்வளோ தானே. விலையும் வந்து சாதாரண விலைங்க தாங்க, 26,50. நாங்கள் அந்த விலை சொன்னதுக்கு அப்படி இல்லைங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்து ஒரு மெக்கானிக் பாசெல்லாம் ஓகே அப்படி சொன்ன பிறகு உங்களுக்கு விலையை வந்து சாதாரண கொஞ்சம் அளவு குறைக்கலாம். அதுக்குன்னு எவ்வளோ லீசிங் போடலாம்? இதுக்கு அன்னளவா 16 லட்ச ரூபா 17 லட்ச ரூபா வரைக்கும் இன்றைக்கி லீசிங் குறைச்சிருக்கனால, குறைக்காமல் இருந்திருந்தால் 20 லட்ச ரூபா வரைக்கும் இதுக்கு லீஸ் இருக்கும். ரைட், ஓகே. இந்த நிசான் மார்ச் நாங்கள் ஏற்கனவே காட்டியிருக்கோம். இந்த விலை வந்து 15 லட்ச ரூபா. ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா JS 7343 இருக்கக்கூடிய நிசான் சானி. நிசான் N16 அப்படின்ற காருங்க. N16 FB14 FB15 இது N16 அப்படின்ற ஒரு மாடல். நிசான் ஜப்பான் நாட்டு தயாரிப்பு, ஜப்பான் நாட்டு கார். எப்பயுமே இதுக்கு எல்லாம் ஒரு ஸ்டேபிள் மார்க்கெட் இருக்கின்றது. அதே மாதிரி உங்கள் கையில் ஒரு 14-15 லட்ச ரூபா இருந்தால் மீது லீசிங்கை போட்டு கொண்டு போகக்கூடிய வசதி இருக்கின்றது. வாங்க, விலையில் வந்து பேசி தீர்மானிக்கலாம். அதே மாதிரி இது கலர் வந்து ஒரு சில்வர் கலர். கார் வந்து நல்ல கண்டிஷனாக இருக்கின்றது. இந்தியாவில் பாருங்க. அப்படி ஸோ பார்வையாளர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டோ கியர் இருக்கின்றது. அதே மாதிரிக்கு ஒரு அழகான வந்து ஒரு டேஷ்போர்டு. அந்த டேஷ்போர்டுக்கு வந்து 2 டோன் கலர் கொடுத்துருக்குறாங்க. லைட் பேஜ் அண்ட் பிளாக்காக கொடுத்துருக்குறாங்க. எப்படியுமே N16ன்றது வந்து முன்னுக்கு என்ன அளவோ அதே மாதிரிக்கு பின்னுக்கு வந்து உட்காந்து போகும்போது நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதை விட வந்து இன்றைக்கி வந்து நார்மலாக வந்து ஒரு கார் ஒன்று எடுக்கணும்னா 60-70 லட்ச ரூபா வரும். இது சாதாரண மக்களுக்கு இருக்கக்கூடிய கையில் 14-15 லட்ச ரூபா இருந்தால் மீதி பணத்தை லீசிங் வசதி மூலம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் சூப்பர் செல் காரில் வந்து பின்பக்கத்து ரொம்ப அழகாக இருக்கும், ஸ்டைலிஷாக இருக்கும். கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் எடுத்து காட்டினீங்கன்னா பாலா அவர்களே ரொம்ப அற்புதமாக இருக்கும். கார்கள் வாங்கும்போது விலையும் கம்மியாக இருக்கணும், ஆனால் கை கலக்கமாக இருக்கணும். கல்யாண வீட்டுக்கு போனால் நம்ம காரை தான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை தானே. ஒரு உடுப்பு வாங்கினா என்ன செய்வோம், நல்லா ஸ்டைலாக இருக்கணும்னு நினைப்போம். ஒரு கிளாஸை வாங்கினா ஸ்டைலாக இருக்கணும்னு நினைப்போம். ஸோ மனிதன் வந்து மகிழ்வது வந்து தன்னுடைய ஆடைகளினாலும் வாகனத்தினாலும் தன்னுடைய நடந்து கொள்கின்ற முறையினாலும். ஸோ ரொம்ப காய்ச்சிட்டோன்னு நினைக்கிறேன் பாலா அவர்களே. வாங்க அடுத்த வண்டிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேன் நிற்கி பாருங்க, JF 0294 இருக்கக்கூடிய டொயாட்டா CR51 அப்படின்றது. CR51 வந்து 4 சக்கரங்களும் ஒட்டோவா ஓடக்கூடிய 4 வீல். அதனால் CR41, 42, அதுக்கு ஒரு CR51. நிறைய பேர் வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவீங்க, கடற்கரையில் ஓடக்கூடிய நிறைய பேர் இருப்பீங்க. இல்லாட்டி தன்னுடைய பாதைகள் கரடு மூடாராக இருக்கின்றவர்களுக்கு நல்ல உகந்த வேன். இதில் விலை வந்து 78,50,000 தான் சொல்கிறோம் என்னுடைய பார்வையாளர். வாங்க உள்ளுக்கு ஃபீச்சர்ஸை போய் பார்ப்போம். இது டீசல் தானே? டீசல் பாருங்க, இண்டியில் பாருங்க அப்படிங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன மாதிரி எத்தனை பதிவு என்ன மாதிரி? 2004 பதியப்பட்ட CR51 அப்படின்றது உண்மையிலே வந்து தன்னுடைய, நான் சொன்னேனே, ஒரு மலை பிரதேசம், மலைப்பாங்கான இடங்களுக்கு இல்லாட்டி பின் சுத்துக்கின்ற மாதிரி கரடு முரடான ரோடுகள் இருக்கின்றவர்களுக்கு உகந்த வண்டி. இதில் மீண்டும் ஒருக்க சொல்கிறேன், இதன் விலை 78,50,000. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தரலாம். அதே மாதிரி ஒட்டோ கியர் CR51. இதன் அன்னளவாக டீசல் வந்து நார்மலாக வேலை செய்யும். 12 தொடக்கும் 13 செய்யுங்க. 14 கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸுக்கு செய்யும். ஏசி போட்டு வேலை செஞ்சால் 12 அன்னளவாக செய்யும். ஸோ பாடி கூட நல்லா இருக்கின்றது. டயர்லாம் 4 புதுசாக இருக்கின்றது. டொயோட்டா வாங்கணுன்னு நம்ம 7 பேர் வாங்க பார்ப்போம். பின்னுக்கு சீட்டில் வந்து பின்னுக்கு ஒரு 3, 6, 1, 7 டிரைவர் இல்லாமல் 7 பேசஞ்சர்ஸ் போகக்கூடிய. என்ன பியூட்டினா பாலாம், இதில் வந்து ஐரூப் பாருங்கள், உள்ளுக்கு கொஞ்சம் எடுத்து காட்ட முடிஞ்சால் காட்டுங்க. ஸோ ஐரூப் வந்து தலையெல்லாம் முட்டாது.
அதே மாதிரி பேக்கேஜ் என்ன வச்சு ஏர்போர்ட் போகிறதுக்கு சின்ன ஃபேமிலி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 7 பேர் போகிறதுக்கு ஒரு அருமையான வேன். அதே மாதிரி பாடியெல்லாம் வந்து பர்ஃபெக்டாகவே நல்லாவே இருக்குங்க. நான் இப்போ வந்து நமக்கு இதெல்லாம் வந்து நல்லா இருந்தால் நல்லா இருக்கணும், இல்லாட்டி பார்த்தானும். இது வந்து பாடியெல்லாம் 100% நல்லா இருக்குது. இதுக்குமே நீங்கள் ஒரு நல்ல ஒரு மெக்கானிக் பாஸை கூப்பிட்டு வந்து பார்த்துடுங்க. இன்றைய பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 7 காரும் 2 வேனும் காட்டிப்பேன். ஆமாம், 2 வேனும் பாலா காட்டுவார். இது வீடியோ கடைசி முடிவில் காட்டிடுவார். நம்மகிட்ட ஒரு லொரி ஒன்றுக்கு அதுக்கு முழுவலையும் 17,50,000 என்னுடைய பார்வையாளர்களே. ஸோ இன்று தேதி வந்து 4ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 புதிய வரவுகள், அதாவது எங்களுக்கு வந்த வாகனங்களை அடிக்கடி பாலா அவர்கள் போடுகின்றார். ஸோ அந்த இதில் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கின்ற வரை நானும் பாலாவும் SS கார் சேல். பாய்.